சூரியனுக்கும் நிலவுக்கும் அப்புறமா வீனஸ் தான் ரொம்ப பளிச்சுன்னு நம்ம ஸ்கையில் பார்க்க முடியும். எஸ்பெஷலி சன்செட், சூரியன் வந்து அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டாக தெரியக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா அது வீனஸ் தான். அதை ஈவினிங் ஸ்டார்னு கூட நம்ம சொல்லுவோம். ஸோ இதுக்கு ரீசன் என்னன்னா, அது வந்து பூமியை விட சின்னதாக ஒரு ஆர்பிட்டில் சூரியனை சுற்றி வருது இல்லையா. ஸோ எப்பயுமே நம்மளோட வியூவில் தான் இருக்கும் அது. அதனால தான் நமக்கு அவ்வளோ பிரைட்டாக அழகாக தெரியுது. வீனஸ் வந்து ஈவினிங் ஸ்டாராக மட்டும் இல்லை, மார்னிங் ஸ்டாராகவும் இருக்கும். அதாவது ஜஸ்ட் பிஃபோர் த சன்ரைஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாலும் வீனஸ் வந்து நல்லா பிரைட்டாக நம்மளால ஸ்பாட் பண்ண முடியும். இன்னொரு ரீசனும் இருக்குது வீனஸ் ஏன் இந்த அளவுக்கு பிரைட்டாக தெரியுது அப்படிங்கிறதுக்கு. ஒரு ஆப்ஜெக்ட்டுமே ஸ்கையில் எந்த அளவுக்கு பிரைட்டாக தெரியுது அப்படிங்கிறத வந்து ஒரு ஃபேக்டரை வச்சு சொல்லலாம். அதுக்கு பேர் ஆல்பிடோன்னு சொல்லுவாங்க. ஆல்பிடோனா என்னன்னா, ஒரு பிளானட்டோ இல்லை ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்கையில் இருக்குன்னு வச்சுக்கலாம். அது மேலே சன்லைட் பட்டா எந்த அளவுக்கு சன்லைட்டாக அது மறுபடியும் ரிஃப்ளெக்ட் பண்ணுது ஸ்பேஸுக்கு அப்படிங்கிறத வச்சு தான் ஒரு ஆப்ஜெக்டோட ஆல்பிடோவை நம்ம சொல்ல முடியும்.